மல்லி ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சதும் மல்லியை எப்படியாவது வீட்டோடு துரத்தணும் அப்படின்னு ரஞ்சிதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராஜி நல்ல ஒரு ஐடியாவை போட்டு ஸோ கோர்ட் கேஸ் எல்லாமே நம்ம பக்கம் வந்துடுச்சு. இனிமேல் வெண்பா நமக்கு மட்டும்தான் விஜய். ஆனால் இந்த மல்லி இருக்க வரைக்கும் வெண்பா வழக்கில் சிக்கல் தான். இந்த மல்லியை இப்போவே வீட்டை விட்டு வெளியே வட்டி விட்டுரு, அப்போ தான் வெண்பா நம்மள்கிட்ட வந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி புதுசாக திட்டத்தை போட்டு அது மூலயமா இங்கே மல்லியை வீட்டை விட்டு வெளியே தள்ளி விடுறாங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின மல்லி கீழே படுத்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்படி கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் நம்மளை யாருமே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லையே. டிஷ்யூ பேப்பர் மாதிரி வேணுங்கும் போது தொடச்சிக்கிறாங்க, வேண்டான முடிவுப்பட்டால் தூக்கி போட்டுறாங்க. அப்போது நாம தான் தப்பாக இருக்கமா அப்படின்னு மல்லி அழுதுகிட்டே தன்னுடைய பேக் எடுத்துக்கிட்டு கேட்டுகிட்ட போய் நிற்கிறாங்க. எப்படியும் விஜய் வருவார், விஜய் வந்து போகாத மல்லின்னு சொல்லுவார் அப்படின்னு மல்லி நிற்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சு தான் நடக்குது. விஜய் ஏன் தான் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காருன்னு யாருக்குமே புரியவே இல்லை. விஜய் மல்லிகிட்ட இருக்கும்போது மல்லிகிட்ட நல்லாவே பேசுகிறாரு. அதே வீட்டுக்குள்ளே வந்துட்டா தான் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கா நினைக்கிறாரு. அதுலேயும் அவங்க அக்கா எது சொன்னாலும் அப்படியே நம்புகிறாரு. அதனாலேயே இங்கே விஜய் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து அதுக்கு உடந்தையாகவும் இருக்கார். இங்கே மல்லியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. மல்லி இப்போது அழுது நிற்கிறாங்க. மல்லியை வெளித்தன விஷயம் கேள்விப்பட்டு வெண்பா ஓடி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லிமா போகாதீங்க மல்லிமா, அப்பா ஒன்றும் உங்களை போக சொல்லலை. இந்த ராஜேஸ்வரி அத்தையும் ரஞ்சிதா சித்தியும் தான் ஏதோ பிளான் பண்ணி உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க, நீங்கள் போகாத மல்லிமா அப்படின்னு அழுகுறாங்க. ஆனால் இங்கே மல்லி இல்லை வெண்பா, நீ இப்போ உங்கள் டாடா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்கார். அப்போது அவருக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது வெண்பா. பரவாயில்ல வெண்பா, நீ இப்போ நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு, நான் வந்து உன்னை அடிக்கடி பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. வெண்பா ஓடி போயிட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. டாடா என்ன டாடா மல்லிம்மா இப்போது என்ன பண்ணாங்க, எதுக்காக டாடா மல்லியம்மா வெளியே போக சொன்னீங்க, சொல்லுங்கள் டாடா. விஜய் ஒன்று நான் போக சொல்லலை வெண்பா, எல்லாம் உங்கள் அத்தை தான் போக சொன்னாங்க. டாடா அத்தை போக சொன்னால் நீங்கள் அப்போ அமைதியாக இருப்பீங்களா, ஏன்டா நீங்கள் போக வேணான்னு சொல்ல மாட்டீங்களா, போங்க டாடா, மல்லிம்மா வெளியே டாடா நிற்கிறாங்க, போக வேணாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க டாடா, போங்க டாடா அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜய் வெண்பா இங்கே பாரு, எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் அத்தை பண்ணுறாங்க புரியுதா, அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காரு, நீ அமைதியாக மேலே போ, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. வெண்பா ஒன்று என்னடாடா பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, ஏன்னடா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, மல்லியம்மா வந்ததுனால தானே நான் இப்போ இந்த வீட்டில் இருக்கேன், அப்படி இருக்கும்போது எப்படிடாடா உங்களுக்கு மல்லியம்மாவை வீட்டோட தோற்ற மனசு வந்துச்சு, போங்கடா, நீங்கள் பண்ண சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், மல்லியம்மா இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அந்த அதிகாரி மேடம் என்கிட்ட நம்பர் கொடுத்து போயிருக்காங்க, நான் இப்போவே கால் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிவிடுவேன், இது மாதிரி மல்லியம்மாவை வீட்டோட துரத்திட்டாங்க அப்படின்னு, பரவாயில்லடாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி ஒன்று பார்த்தியா விஜய், அந்த மல்லி வெண்பாவை எப்படி மாற்றி வச்சிருக்கா பார்த்தியா, இப்போது அவளுக்கு ஒரு ஆபத்துனதும் நம்மளே எதுக்குற அளவுக்கு வெண்பாவை மாற்றி வச்சிருக்கா, இதுக்கு தான் விஜய் சொல்கிறேன், அப்போலேருந்து அந்த மல்லி சாதாரண ஆள் கிடையாது, அவள் சரியான தந்திரக்காரி, இப்போ பாரு நம்ம கையை வச்சு நம்ம கண்ணியை குத்த ட்ரை பண்ணுறா, அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போவே அவளை வீட்டோட வெட்டுறது நல்லது, இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னு வச்சுக்கேன், அப்புறம் வெண்பா டோட்டலாக அவள் கண்ட்ரோலில் போயிடுவா, அப்புறம் அவள் சொல்கிறது மட்டும்தான் வெண்பா செய்வா, புரியுதா இப்போயாது, இங்கே பாரு விஜய், நீ எதுவும் மனசப்பட்டு குழப்பிக்காத, அக்கா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, தேவையில்லாமல் யோசிச்சு மனசப்பட்டு குழப்பிட்டு இருக்காம நீ போ, மேலே போயிட்டு ரெஸ்ட் எடு விஜய், போ விஜய் அப்படின்னு ராஜேஸ்வரி வெண்பா பண்ண விஷயத்த அப்படியே இங்கே மல்லிக்கு எதிராக திருப்பி செம்மையான ஒரு கோலை போடுறாங்க. விஜயும் அமைதியாக போகிறாரு. வெண்பா ஒன்றே யோசிக்கிறாங்க, அப்போது மல்லியம்மா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்களா, ஆக மொத்தத்தில் இந்த ராஜேஸ்வரி அத்தை ரஞ்சிதா சித்தி 2 பேரும் பிளான் பண்ணி மல்லியம்மாவை வீட்டோடு துரத்திட்டாங்க, மல்லியம்மாவை எப்படி வீட்டில் கொண்டு வருது ஒன்றுமே புரியலேன்னு வெண்பா அழுதுகிட்டே படுத்துருக்காங்க ரூமில் போய். இங்கே விஜய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெண்பா ரூமுக்கு வராரு. வெண்பா வெண்பா அப்படின்னு கூப்பிட்றேன், போங்கடா, நான் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீங்கள் எனக்கு டாடாவே இல்லை, நீங்கள் ஒரு ஹேட்டு, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, வெளியே போங்க டாடா ரூம் அவுட்டு அப்படின்னு வெண்பா சொல்ல, விஜய் ஒன்று என்ன வெண்பா ஏன் இவ்வளோ கோவப்படுற, என்னாச்சு உனக்கு, என்ன ஆச்சா, ஏன்டா உங்களுக்கு தெரியாதா, மல்லியம்மா இவ்வளோ நல்லவங்க, மல்லியம்மா நமக்காக தான் வீட்டில் இருந்தாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள வீட்டை வெளியே போய் சொல்லிட்டீங்க, இப்போ மல்லியம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு மல்லியம்மா இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல டாடா, எனக்கு உங்களையும் பிடிக்கல, நீங்கள் போங்க டாடா அப்படின்னு வெண்பா போகிற சொல்கிறாங்க. உன்னை விஜய் வெண்பா இங்கே பாரு, உனக்கு இனிமேல் எல்லாமே டாடா மட்டும்தான் புரியுதா, நீ புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தாலும் நல்லது, இல்லைனா எனக்கு தான் பிரச்சனை, நான் சொல்கிறது கேளு வெண்பா, டாடா நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா இல்லை நான் இப்போ எதனா பண்ணிக்கவா அப்படின்னு வெண்பா சொல்ல, விஜய் ஒன்று என்ன வெண்பா இப்படி பேசுகிற, என்னாச்சு வெண்பா உனக்கு, இப்படிலாம் பேசாத வெண்பா,
அப்பாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, டாடா நீங்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு விஷ பாட்டில் எடுத்து டக்குன்னு வெண்பா குடிச்சிடுறாங்க. அதை பார்த்தோம்டா இங்கே விஜய்க்கு சம்மதிச்சு வெண்பா என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இங்கே மல்லி ஏற்கனவே நம்ம செத்துடலான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு விஷ பாட்டிலை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த விஷ பாட்டிலை வெண்பா எப்படியோ பார்த்து எடுத்து வந்து இங்கே நாம் செத்துடலாம் அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. அதை விஜய் பேச பேச வெண்பா கோவப்பட்டு அந்த பாட்டிலுக்கு விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாங்க. அதை பார்த்த விஜய்க்கு இங்கே என்ன பண்ணுன்னு தெரில. உடனே பதறி அடிச்சுட்டு அழுதுகிட்டு வெண்பா தூக்கி கீழே ஒடியாரவும் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் பார்த்துட்டு, என்னாச்சு விஜய், என்னாச்சு வெண்பாவுக்கு அப்படின்னு கேட்க, அக்கா இவன் விஷம் குடிச்சிட்டாக்கா. என்ன விஜய் சொல்கிற, விஷம் குடிச்சிட்டாளா? ஏண்டா? மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, மல்லி இல்லாமல் என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி விஷத்தை குடிச்சிட்டா அக்கா. எனக்கு இப்போ என்ன பண்ண தெரியலக்கா, உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கக்கா அப்படின்னு இங்கே 3 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வெண்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் இங்கே மல்லிங்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே 3 பேரும் செம ஷாக்காகி, விஜய் ஏன் டாக்டர் எது கேட்குறீங்க? இல்லைங்க, உங்கள் பொண்ணு உயிரை ஓரளவுக்கு காப்பாற்றிட்டோம், இருந்தாலுமே கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் கூட அவங்க மல்லின்னு முனவிட்டே இருக்காங்க. அதான் அந்த மல்லி வந்து அவங்க கூட இருந்தாங்கன்னா மேபி அவங்களுடைய இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மலாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே விஜய் என்ன பண்ணுன்னு தேவை முடிக்கிறாரு. ராஜேஸ்வரி உடனே, பாத்தியா விஜய், அந்த மல்லி எப்படிலாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கா பாத்தியா? அவளுக்கு எப்படா விஷப்பாடு கையில் வந்துச்சு சொல்லு பார்க்கலாம். அந்த மல்லி தெளிவாக யோசிச்சிருக்காடா. எங்கே நாம் வீட்டை விட்டு ஒரு வேளை வெளியே போகிற மாதிரி வந்துச்சுன்னா நீ இதை எடுத்து குடிச்சிரு, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் நல்லாவே வெண்பாவை அவள் பக்கம் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கா. ஒருவேளை இந்த செய்வனை சூனியம் அது மாதிரி வச்சுருப்பாளோ? ஏன்னா வெண்பா இந்த அளவுக்கு மல்லி மேலே பைத்தியமாக இருக்காளே. மல்லிக்காக தான் உயிரையே விட துணிஞ்சிருக்கானா? மல்லி அந்தளவுக்கு வெண்பாவை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கா. என்ன பண்ண போகிற விஜய் இப்போ நம்ம அப்படின்னு சொல்லும்போது, விஜய் ஒன்று வேறு வழியே இல்லைக்கா, நான் போயிட்டு அந்த மல்லியை கெஞ்சி கூத்தாடி அவள் காலில் விழுந்தாச்சும் அழைச்சிட்டு வரேன், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ராஜேஸ்வரி சரி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஞ்சிதா, ஐயோ என்ன ராஜிமா நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க, திரும்ப பார்த்தீங்களா அந்த மல்லி நம்ம என்ன தான் பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வரட்டினாலும் அவள் ஏதாவது ஒரு திட்டத்தோட திரும்ப உள்ளே வந்துடுறா. எனக்கு பிடிக்கவே இல்லை ராஜிமா, நீங்கள் சொல்ல வேண்டியது தானே விஜய் மாமாட்ட, அதெல்லாம் தேவைடான்னு சொல்லிட்டு, அடியே கூறுக்கிட்டவளை பைத்தியமான ரஞ்சிதா நீனு, இந்த நேரத்தில் போயிட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, மல்லி வர வேணாம் அப்படின்னு சொன்னால், ஓ அப்போது என் வெண்பா முக்கியம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு அவன் கேட்பாண்டி. இந்த இடத்துல சாமர்த்தியமாக யோசிக்கணும், புரியுதா? இந்த இடத்துல விஜய்க்கு முக்கியம் வெண்பா தான். அப்படி இருக்கும்போது நாம் மல்லியை பிடிக்கலன்னு இந்த இடத்துல ஆப்போசிட்டாக பேசக்கூடாது, விஜய்க்கு சாதகமாக தான் பேசணும். இப்போ என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு வெண்பா பார்க்க மல்லி வரப்போகிறா, அவ்வளோதானே. மல்லி வந்து வெண்பாவை பார்க்கட்டும், வெண்பா சரியாகட்டும், திரும்ப வீட்டுக்கு போனோடனே எப்படி போன முறை மல்லியை வெளியே அமிச்சோமோ அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் காரணமே இந்த மல்லி தான். இந்த மல்லி இருக்க வெண்பாவுடைய மனசை டோட்டலாக மாற்றிட்டே இருக்கா. இதுக்கு மேலே அவளை இங்கே விட்டு வச்சோம்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான் யோசிச்சு பாரு விஜய் அப்படின்னு சொல்லி விஜயோட மனசை லைட்டாக கிளறி விட்டோம்னா விஜயே கடுப்பாகி, ஆமாம் வெண்பாவோட நிலைமை காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லி மல்லியை துரத்தி விட்டுருவான். இங்கே பரஞ்சுதா, மல்லியை துரத்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாரு. இந்த மாதிரி விஷயத்தில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமையை இழந்துட்டு நாம் மட்டும் எடுக்கிறது ஒரு தப்பான முடிவு எடுத்தோம்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் மல்லி ஹீரோ ஆகிடுவா. என்றைக்குமே மல்லி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அப்படி வந்தாலும் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவள் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா மாதிரி சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கணும்னு நினைக்காத. என்னை பார்த்து கொஞ்சமாச்சும் எப்படி பிளான் பண்ணணும், என்னது விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்க ரஞ்சிதா. ராஜிமா, நீங்கள் உண்மையிலே கிரேட் தான் ராஜிமா. இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கேன், உங்களை மாதிரி என்னால் யோசிக்கவே முடியல ராஜிமா. அதுதான் சொல்கிறேனே, உங்கள் அம்மா மாதிரி யோசிக்கிற. உங்கள் அம்மா மாதிரி யோசிச்சேன்னா கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்கணும். என்ன மாதிரி கொஞ்சம் யோசிக்க கற்றுக்கோ, அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு ராஜி சொல்லிவிட்டு, சரி வா நான் போயிட்டு இப்போ வெண்பா கூட இருக்க மாதிரி இருப்போம். அப்போ தான் விஜய் வந்து பார்த்தானா நாம் வெண்பாவுக்காக ஃபீல் பண்ணுறோம், வெண்பா மேலே முழு அக்கறையோடு இருக்கோம் அப்படின்னு நினப்பான். இல்லைனா அப்புறம் நம்மளையும் தப்பாக நினச்சிருவான் அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் போயிட்டு வெண்பா கூட உட்காந்து வெண்பாவுக்காக ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி அழுதுகிட்டும் இருக்காங்க.